இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் பஞ்சு, நீ எப்ப ஆஸ்பத்திரியில இருந்து வந்த? என்னடி சமோசா தின்னுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஆபரேஷன் பண்ணப்ப படுத்தல கிடப்பா? என்னடி இதெல்லாம்? யாருக்கு ஆபரேஷன்? எனக்கா? அம்புட்டு நாடகம்யா. எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் நல்லா குத்துக்கல்லாட்டம் தானே இருக்கேன். நாடகமா? என்னடி சொல்ற? பின்ன நீ அந்த சவுந்தரபாண்டி ஐயா கூட சேர்ந்து பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்க. அம்புட்டு ஏன் தலை மேலையும் என் பேரன் தலை மேலையும் தானே விழும். அதான் சண்முகமும் பரணி பாப்பாவும் வந்து டிராமா போடணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்படின்னா உண்மையிலேயே உனக்கு அட்டாக் வரலையா? நான் தான் சொன்னேன்ல, நல்லா குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன்னு. உன்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்க சண்முக தம்பி தான் அப்படி செய்ய சொல்லுச்சு. நானும் செஞ்சேன். போச்சு போச்சு, இது தெரியாம நான் எல்லாம் உண்மையும் உளறிட்டனே. எல்லாம் கெட்டு போச்சு. யோ, ஒன்னும் கெட்டு போல, நல்லதுதான் நடந்திருக்கு. ஏய், என்ன பேசுற? நாளை பின்ன நான் வேலைக்கு போக வேண்டாமாடி? ஏற்கனவே அந்த வேதா கூட சேர்ந்து வேலை பார்த்ததால சவுந்தரபாண்டி ஐயா என் மேல கோபத்துல இருக்காரு. இப்ப நான் தான் அவரை காட்டி கொடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன மன்னிக்கவே மாட்டாருடி. வேலையும் போச்சு, சம்பளமும் போச்சு. இல்ல நான் மட்டும் நீ சம்பாதிச்சு கிழிச்ச. எப்படியோ உனக்கு வேலை போயிடுச்சு. வேற என்ன? ஏய், சும்மா நீ போக்கத்தவள. நானே இப்ப என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருக்கேன். இத நான் எப்படி தடுப்பேன்? நீ ஒன்னும் பண்ண முடியாது. உன் ஐயாவோட கதை நாளையோட முடிய போகுது. கதை முடிய போகுதா? என்னடி சொல்ற? ஆமா ஐயா, தைப்பூசம் நடக்க போகுதுல்ல, அங்க கோயில்ல வச்சு உன் ஐயாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரஸ்டா? ஆர்டர் வந்துருச்சு. போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டு வச்சிருக்கு. நாளைக்கு காலையில உன் ஐயா ஜெயிலுக்கு போறது கட்டாயம், போறது நிச்சயம். இதுக்கு மேல உன் வேலை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? கண்டிப்பா வந்துடணுமா? நான் தர்மகத்தாவா இருக்கிறப்போ கொண்டாடுற முதல் தைப்பூசம். எல்லாரும் மிஸ் பண்ணாம வரணும், சரியா? ஏட்டி, எப்படி வராம? இங்க பாரு, எல்லா ஏற்பாடும் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கோம். ஆமால, எசகி கிட்ட பூசத்துல முடிஞ்சா குட்டி சூடாமணிக்குமே முடி இறக்கி காணிக்க செலுத்திடலான்னு வேண்டிக்கிருந்தேன். ஐய, நாளைக்கு சனமான சனம்ல கோவில்ல கூடும். அந்த கூட்டத்துல எப்படி மொட்டை அடிக்க முடியும்? அதுக்கு இன்னொரு நாளை பாத்துக்கலாம். மா, அப்பா வந்துருவார்ல? பின்ன வராம அவரு வராமையா? ஏங்க, நாளைக்கு ஏதாவது வேலைகள் இருக்குன்னு வெளியில போயிடாதீங்க. கோவிலுக்கு போகணும். பூசாதுமா நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போகணும். நான் வராமையா? கட்டாயம் வருவாமா? ஆமா மாமனார, நீதான் கட்டாயம் வரணும். ஏன்னா நாளைக்கு ஊரே சேர்ந்து பரணிக்கு முதல் மரியாதை பரிவட்டெல்லாம் கட்டுவாங்களா? அதை நீ முன்னாடி இருந்து பாக்கணும்ல. அவர் மட்டும் இல்ல, நானும் கண்டிப்பா வருவேன் சண்முகம். நீ இல்லாமையா? நீ கண்டிப்பா வந்து தாண்டி ஆகணும். உன்னையும் அழைச்சிட்டு போலாம் தான் வந்தோம். நான் வராம விடவே மாட்டேன். அங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, நாளைக்கு நான் டியூட்டி போடல. உங்களுக்கு எப்படி மாமா? இல்லை, நாளைக்கு தைப்பூசம், கூட்டம் வேற நிறைய இருக்கும். நான் போகாம இருந்தா இப்படி? உங்க ஸ்டேஷன்ல வேற என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். நீ உங்க ஸ்டேஷன்ல கேட்டுட்டு டியூட்டியை வாங்கிட்டு அங்கேயே வந்துரு. நல்ல வேலை, நான் லீவ் போடல. சரி மாமா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டுட்டு நேரா கோவிலுக்கே வந்துடுறேன். ஏட்டி, 2 பேரும் உள்ள வந்து சூடா இட்லியும் சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு போங்க. வாங்க. மா, சாப்பிடறதுக்குலாம் எதுவும் வேண்டாம். காஃபி இருந்தா கொடு. சரி, வாட்டி. சொல்லுங்க. இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் மொத்த குடும்பமும் முருகன் கோயிலுக்கு வந்துடும். தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு வருவாங்க. அப்ப எல்லார் முன்னாடியும் அந்த சண்முகம் சாகணும். புரிஞ்சுதா? நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்க்கா. நீங்க கவலையப்படாதீங்க. அந்த சண்முகம் உயிரோடு இருக்கிறது இன்னையோட கடைசி.
சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, இங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இதெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா பக்காவா இருக்கு. புது ஆயுதம் சும்மா தீட்டி பளபளன்னு வச்சிருக்கோம். இத பாருங்க, ஒரே வெட்டுல 10 தலைய கூட வெட்டலாம். நல்லது நல்லது. காலையில 8 மணிக்கெல்லாம் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடணும். சம்மம் பய தப்பிக்கவே கூடாது. அவன் தலை தனியா உடம்பு தனியா கோயிலுக்குள்ளாரியே விடணும். முருகனுக்கு பலி இந்த சண்முகமாத்தான் இருக்கணும். பட்டே கலைப்புற சம்பந்தி. இத பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா தூங்குங்க. விடியற பொழுது உங்க பொழுதுதான். இந்த வளர்த்து கெட்டவன் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து எல்லா போல்ஸையும் வண்டி வண்டியா இறக்க போகுதானா? இத ஒரு தகவல்னு பரதீஸ் பைய ஏன்ட்ட சொல்ல வராய்வன். இந்த துரோகி முதல்ல நேர அங்க வரட்டும். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் காலில் இருக்கிறத கிளட்டி இவனை வெடு வெடுன்னு வெளிக்க. உன் அப்பா எங்களை போனா? அவருக்கு என்ன அத்தான், ரூம்குள்ள போய் படுத்திருப்பாரு. அண்ணா இந்த பரணி இந்த. தேங்க்யூ. என்ன டீ? டேய் சிவபாலா, ஆமா, நாளைக்கு சாமிக்கு சாத்த போற பட்டு துணியை எங்க வச்சிருக்க? வந்து பரணிக்கு காட்டுல. உள்ளதாமா இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் துணியை போய் எடுத்துட்டு வா. என்னடி இது? கோவில்ல சாமிக்கு சாத்துறதுக்கு அத்தை பட்டு ரொம்ப அழகா இருந்தது புடவை. சின்ன விஷயத்துக்கே இவங்க இப்படிதான் பேசுவாங்க. இல்லை, நாளைக்கு உங்க அப்பா வரான்ற விஷயத்த டிஎஸ்பி சார் சொல்லிடல. ஆமால, அதை மறந்துட்டேன் பாரு. உடனே அடிக்கிறேன். சார் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நாளைக்கு சவுந்தரபாண்டி கோயிலுக்கு வர்றது இப்பதான் சார் கன்ஃபார்ம் பண்ணோம். நிச்சயம் அவர் கோயிலில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். வெரி குட், கீப் இட் அப். நானும் நாளைக்கு கோயிலுக்கு வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. என்ன மாமா, பெரிய மாமா அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு எதுவும் சங்கடமா இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்தா சொல்லுங்க மாமா. ஒன்னும் இல்லல. முடியலன்னு சொல்லுங்க மாமா, நானே அரெஸ்ட் பண்றேன். அது இல்லல, அந்த ஆளோட சேர்ந்து நானும் நிறைய தப்பான வேலை பார்த்திருக்கேன். நான் திருந்திட்டேன். அந்த ஆளையும் திருத்தி வைக்கணும். எல்லாம் மீறி இங்கே வந்து நிக்க அதை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடமன் வந்து அதெல்லாம் பார்க்க கூடாது. வா, நம்ம வேலையை பார்ப்போம். சரிங்க மாமா. ஏய், இந்தா ஈவருக்கு எதுவும் பார்க்க கூடாது. அவன் உள்ள வந்ததும் சரமாரியா வெட்டிடணும். சரியா? புடி.